ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் முன்னாடி இருக்கா, யார் யாரெல்லாம் பின்னாடி சென்றிருக்கா அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக முன்னடைவு பின்னடைவு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக்கே பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் வந்து பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பிக் பாஸ் கொடுத்த அதிர்ச்சி. ஸோ 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து டெமான்ஸ் ஆகும், டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் ஆகும், மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டேய் என்னடா நீங்கள் அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று எல்லாத்தையும் உடச்சி பார்த்தாங்க. ஆனால் கம்பு மாதிரி நம்ம சத்யாவும் சரி, நம்ம ரஞ்சித்தும் சரி நின்னாங்க அப்படிங்கிறது தெரியும். ரயானும் வந்து டஃப் கொடுத்தாரு, ஆனந்தியும் டஃப் கொடுத்தாங்க. ஸோ அன்ஷிதாவை உடச்சிட்டாங்க, ஜெஃப்ரியை உடச்சிட்டாங்க, பவித்ரா ஓரளவுக்கு உடச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் வந்து முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது. அதே ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு டெவில்ஸாக மாறி அப்படின்ற மாதிரி என்னென்ன சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு அவங்களுக்கு மஞ்சரி சாச்சனா இந்த 2 பேர். அப்புறம் ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டார்கெட் பண்ணுறாங்க, இந்த ராணவ் நேற்று சும்மா தான் சுற்றிருக்கானு தான். இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டவுடனே அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என்னடா கோமாளித்தனம் பண்ணுறியா, சுபாய் சேக் வந்திருக்காரு பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. டயப்பர் பேயின் ஒன்று இருந்துச்சு, இப்போ டயப்பர் ஏஞ்சல் நெப்ரா சொல்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ராணுவுக்கும் டார்கெட் ஹெவியாக இருக்கும் போல் தெரியுது. அந்த மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் வந்து போகுது. ஓகேவா? ஸோ பிக் பாஸ் வந்து அதே ரூல்ஸ் தாங்க. டெவில்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் இருந்ததோ அதே ரூல்ஸு வித் சேம் கண்டிஷன்ஸ். ஸோ எதுவுமே சேஞ்சஸே கிடையாது. என்ன அப்படியே இரக்கமின்மை, அப்புறம் வந்து ரொம்ப கேலி கிண்டல், எதுக்கும் சாயக்கூடாது, சமைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப அதிகாரம் வந்து காட்டணும் அப்படின்றது தான் பாயிண்ட். சும்மா அடித்து நகர்த்திட்டார் பிக் பாஸ். சரிடா வாங்கடா வெறி ஏறுங்கடா அப்படின்ற மாதிரி. பட் வெறி ஏற்றுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மாதிரி ப்ரொமோவே காணும். நேற்றுலாம் நிமிஷத்துக்கு ஒரு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோவே எங்கடா ப்ரொமோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து நீங்கள் ட்ரை தான். பட் இருந்தாலும் கொஞ்சமாச்சு நம்ம 12 மணி ப்ரொமோவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு அப்டேட். அடுத்து காலையில் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு கர்மாந்திர காட்சி. என்ன ஒரு கர்மாந்திர காட்சி அப்படின்ற மாதிரி விஷால் தர்ஷிகா 2 பேரும் சேர்ந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதுடா, வரேன் நான் வெளியே போனேன்னா உன்னை லவ் பண்ணிடுவேன்னு தோணுது, எனக்கு இங்கே வந்து கேமை தாண்டி உன்னை லவ் பண்ணுறேங்கிறதோட இவன் தெளிவாக சொல்லிட்டான் விஷால். ஏம்மா இது கேம் ஷோ, இங்கே நான் லவ் பண்ணல, வெளியே வேணா வா, வந்து நம்பர் ஷேர் பண்ணி நம்ம பேசிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம முடிவு பண்ணிக்கிறது வெளியே. இங்கே வந்து நம்ம பேசவும் தேவையில்லை அதை பற்றி. இங்கே வந்தோமா கேம் ஆடணும், உனக்கு டஃப்பாக இருக்கா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, என்கிட்ட வா, நான் எப்போனாலும் அவைலபிள் தான், என்னை அப்ரோச் பண்ணி நீ பாட்டு வந்துட போகிற, நான் வரப்போகிறேன், அவ்வளோதானே, மற்றபடி வேறு என்ன நமக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர பில்டப்பு. சரியா? அதுக்கு நம்ம தர்ஷிகா வந்து சரிங்க நான் வந்து தடவை கட்டி பிடிக்கும்பொழுது எல்லாத்தையும் எப்படி கட்டி பிடிப்பேன் தெரியுமா, தோளோடு ஹக் பண்ணுவேன். ஆனால் இப்போ கட்டி பிடிக்கும்போது எப்படி தெரியுமா கட்டி பிடிப்பேன், அப்படியே பாயுவேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல என் டிஃப்ரென்ஸ், நான் பாஞ்சது உங்களுக்கு புரியுதோம் அப்படின்றாங்க. எம்மா ஷாமே நல்லா பாயிரமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிக் பாஸுக்கு வந்து 100% எஃபர்ட் எல்லாம் போடுறாங்க. 200% எஃபர்ட் போடுறேன்னு சொன்ன இந்த தர்ஷிகா இந்த எஃபர்ட் தான் போடுறாங்கிறது தெரியாமல் போச்சு. அதாவது மல்டிபிளாக எல்லாத்தையுமே கலந்து விளையாடுற ஒரு விளையாட்டு நம்ம தர்ஷிகாவுடைய விளையாட்டு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ செம. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அவங்கள மாதிரியே பண்ணணும்னு சொல்லி சத்யா வீறு கொண்டு இருக்கேன். ஏய் நீங்கள் எப்படி என்ன பண்ணீங்க, அதே மாதிரி ஒரு துளி இல்லாமல் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நேரம் மாம அப்படின்ற மாதிரி சத்யா. ரஞ்சித் முத்து எனக்கு கொடுங்க, நான் அவனை கேட்குற கேள்வியில் வேற மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்றாரு. ரஞ்சித் என்னையா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கே நான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரஞ்சித் என்ன கேட்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து வந்து ராணுவ டார்கெட்டு இந்த மாதிரி பேய் வச்சு டப்பா ஏஞ்சல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம், பட்ட பேர் வச்சு ஒருத்தவங்களை சொல்லி விஷால் சொல்கிறான். தீபக்கா நான் ரொம்ப ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம், தீபக்கெலாம் வேறு லெவல் ட்ரிகர் அவர் அப்படின்ற மாதிரிலாம். வெளியே போக சொல்லிட்டு உள்ளே கூப்பிடலாம், திருப்பி வெளியே போக சொல்லிட்டு உள்ளே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான்ஸ் வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. டே இன்றைக்கி ஒரு கலவரம் நடக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிறது தான். ஆனால் சத்யா செம்மகானில் இருக்கான் அந்த குட்டி சாத்தா மேலே. சாச்சனாவை நான் வச்சு செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த மூஞ்சிகள்லாம் பார்த்தா ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யுது. ஸோ நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் காலைல நடந்தது, வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை. ஓகேங்களா? லைவ் வந்து ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டு இருந்து. இந்த விஷால் தர்ஷிக்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க காலைல. 1.5 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம். எதுக்கிட்ட அவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, கம்மிங் பேக் டு ஓட்டிங். ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்கு வரனா அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து தானே வரணும் அப்படின்ற மாதிரி சும்மா 3வது நாள் 4வது நாளில் மேட்ரு காட்ட ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கிற இடத்துல 1,46,000 ஓட்டு. இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா முத்துக்குமரனுக்கு நேரம் ஓட்டு விழுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம். ஸோ தொட்டுட்டான்.
முத்துக்குமரன் தொட்டுட்டான், முடிச்சிட்டான் கேமை. இன்னும் ஒரு வாரத்தில் அவனை காலி பண்ணாதான் உண்டு முத்துக்குமரனை. இல்லையா அவனுக்கு தான் கப்புங்கிறத எழுதி வச்சுக்கோங்கடா. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு வாரம் தான் அவனுக்கு டைமு. இப்போயே வந்து முடிஞ்சு, முக்கால்வாசி முடிஞ்சு 80% வந்து டைட்டில் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் 20% வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாம் இங்கே மாதிரியே உட்காந்து மிச்சம் இருந்தாங்கன்னா அவன் ஜாலியாக அவனுக்கு கேம் புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் டம்மி பீஸு. நம்ம இருக்கிற நிலையை தன் நிலை மாறாமல் எந்த ஒரு வார்த்தையும் விடாமல் அழகாக ஒரு 2 வாரம் ட்ராவல் பண்ண நம்ம தான் வின்னர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து அழகாக கோப்பப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காப்புல. இந்த டாஸ்க்கும் வந்து நேற்று விஜய் டிவி மாமா டிவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு தான் இருக்கா. லைவ் பார்க்குற மக்களுக்கு அது தெரியும். லைவ் பார்க்குறவங்க எடிட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் போட்டு நல்லா லைவ் பார்க்காதவங்களுக்கும் ஈஸியாக வந்து அது புரியுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அது பார்க்கும் பொழுது முத்துக்குமரன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி. நேற்று நிறைய போர்ஷன்ஸ் கட் ஆயிடுச்சு. நிறைய அட்வைஸ் பண்ணார், நிறைய தூரம் வந்து அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணார். ஒரு 5 நிமிஷம் தான் கூட இல்லை முத்துக்குமரன் போர்ஷன். அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. அடுத்து சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணாமல் சௌந்தர்யா ஜாக்லின் கண்டென்ட்டே அவ்வளோ வருது. அழுவுறது, இது பண்ணுறது, ஜெயிலுக்குள்ளே போகிறது. அப்படியே கேமராமேன் வந்து சௌந்தர்யா ஃபேனாக இருப்பான் போல். எங்கே சௌந்தர்யா பண்ணாலும் சரி அப்படியே திருப்பிடுறது, திருப்பன்ட்டு. எடிட்டர் அதே மாதிரி தான். அங்கே டிக்கெட் எடுத்து கொடுத்தா கூட எனக்கு சௌந்தர்யா கண்டென்ட் தான் அவன் எடிட் பண்ணுறான். சரி, அப்படி எடிட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக மேலே ஏற்ற முடியல சௌந்தர்யாவுக்கு. பிஆர் டீம் வச்சு ஒரு புஷ் கொடுத்தாலும் 79,000 தான். இப்போ பிஆர் டீம்லாம் இல்லைனா இந்த அம்மா வந்து தர்சிகா மாதிரி கீழே தடவிட்டு இருக்கும் போல தெரியுது. ரொம்ப பாவமாக இருக்குது. ஜாக்லின் 3ஆம் இடம் இருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் எனக்கு வந்து தகவல் வந்து ராணுவ தான் 3ஆவது இடம். சரியா? ஜாக்லின் 4, 5 மஞ்சரி. இங்கே அதே தான் இருக்குது. ஜாக்லின் 3 கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. 51,000 வாக்குகள். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும். ஒரு 20,000 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் 4,000 ஓட்டு நான் அன்அஃபிஷியல் சொல்லிட்டு இருக்கேன். அஃபிஷியல் அப்புறம் சொல்கிறேன். சரியா? மஞ்சரி 33,000 ஓட்டு. ஸோ அவங்களோட டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி பவித்ராவுக்கு ஓட்டு விழுந்துச்சு பாருங்கள். நேற்று விளையாண்ட கேமுக்கு அவனை போட்டு தள்ளிட்டாங்க ஆடியன்ஸ். குத்துறாண்டி இருடி குத்துன்னு குத்திட்டாங்க. வெரி குட். சத்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சட்டையில சத்யா நீ என்னை ட்ரிகர் பண்ணி பாடுறா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி கட்டேஸ் வரைக்கும் நின்றதுக்காக அவருக்கு ஓட்டு. ரஞ்சித்தும் நேற்று நல்லா பண்ணார். அவரையும் ட்ரிகர் பண்ண முடியல. ஸோ அவரும் வந்து ஏறி வந்துட்டார். ரயான் என்ன மச்சான் வா மச்சான் என்னடா கோவா கேங்கோட தலையை விட்டாங்க அவ்வளோதானா முடிஞ்சா? அப்போ 25,000 ஓட்டு தான் வாங்கியிருக்க. வாட் இஸ் திஸ்? ரொம்ப தப்பாக இருக்கேன் மாச்சான். அப்புறம் தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா இந்த 3 பேர் வந்து கீழே போயிட்டாங்க. ஆனந்திக்கு ஓட்ஸ் வந்துருச்சு வழக்கம் போல். பட் இந்த வாரம் பலிகடா. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா, விஷால் லவ் கண்டென்ட் இருக்குது. அதனால் அது தூக்க மாட்டாங்க. ஆனந்தி தான் பலிகடா. சாச்சனா கண்டென்ட் கொடுக்குது. ஆனந்தி சும்மா ஆக்சுவலி இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கா. அதனால் கண்டிப்பாக ஆனந்தி ஒரு எலிமினேட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராயனா, ரஞ்சிதா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ 2 எவிக்ஷன் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி வேறு எதுவும் லைவில் சுவாரஸ்யமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னடா ஒட்டிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் ப்ரொமோ போடாமல் அப்படின்ற மாதிரி நேற்று வரிசையாக ப்ரொமோ போட்டாங்க கோவத்தில். எங்களையா சொன்னீங்க கண்டென்ட் இல்லைன்னு பாடுறா அப்படின்ட்டாங்க. நேற்று வந்து ஒரு எல்லா ப்ரொமோவும் போட்டோன்னு டாக்ஸிக்ன்ட்டாங்க சீசன் 8. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.